Inductive proof. Proof is a single line or multi-line derivation which leads to the conclusion statement from the truth statement, which may be called as assumption statement and also known as hypothetical statement. So proof have two types. One is deductive proof and the second one is inductive proof. Inductive proof is nothing but is a sequence of statements which are going to be derived from the truth statement to the conclusion statement. There are two steps in inductive proof already which are in the previous lectures. Please refer the previous lectures. There are two steps. The first step is basis step and the second one is inductive step. For basis step, we have to substitute the value 0 or 1 for the constant value n, and the second step is inductive step. For this step, we have to substitute the value n plus 1 for the constant n. So for inductive step, we have to substitute the value n plus 1 for the constant value n. So example இந்த மாதிரி தான் question கேட்பாங்க உங்களுக்கு. Prove that 1 plus 2 plus 3 up to n is equal to n into n plus 1 divided by 2 using the method of induction. And also they are giving the condition that is n greater than 0. So என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல using the above two steps by using the inductive proof and the statement வந்து true அப்படின்னு சொல்லி proof பண்ண போறோம். So both step basis steps யூஸ் பண்ண போறோம், inductive step நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் பேசிஸ் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக எண்ணுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைனா 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n greater than 0. ஸோ டிஃபால்ட்டாக எண்ணுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ பேசிஸ் ஸ்டெப் அப்படின்றது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் பேராமீட்டர்ஸை கான்ஸ்டன்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அது வந்து லோயஸ்ட் வேல்யூ ஒன்று 0 இருக்கும், இல்லை 0க்கு அடுத்து 1 இருக்கும். ஸோ இங்கே 0 n greater than 0ன்னு அவங்க கண்டிஷன் கொடுத்ததுனால 0 அப்ளை பண்ண முடியாது, 0 விட அதிகமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக பேசிஸ் ஸ்டெப்புக்கு நம்ம என்ன வேல்யூ தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா 1ங்கிற வேல்யூ தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பேசிஸ் ஸ்டெப். ஸோ ஃபார் த பேசிஸ் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது வந்து 1 அப் டு n அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ பேசிஸ் ஸ்டெப்புங்கிறது வந்து nக்கு 0 ஆர் 1 ஸோ என்னுக்கு 0 ஆர் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே n greater than 0ங்கிறதுனால 0 என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது வந்து இங்கே 1 அப் டு n. என்னோட வேல்யூ 1 அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு 1ஆக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்க போகுது அப்படின்னா 1 தான் இருக்க போகுது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா n இன்ட்டு n + 1 divided by 2. ஸோ என்னுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 1ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 1 இன்ட்டு 1 + 1 divided by 2. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே என்ன வரும், 1 இன்ட்டு 2 divided by 2. ஸோ த ஆன்சர் இஸ் கேன்சல் ஆகிடும், 1 வரும். ஸோ இங்கே ஃபார் பேசிஸ் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ்டு, ரைட். ஸோ சிமிலர்லி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டக்டிவ் ஸ்டெப்புக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன். இண்டக்டிவ் step is nothing but we are going to substitute n plus 1 for the constant n value. இங்கேயும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 அப் டு n. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா சிக்மா i is equal to 1 up to n ஐன்னு எழுதலாம், ரைட்டா. அப்படி தானே இப்போ ஐக்கு வந்து நான் 1 அப்ளை பண்ணலாம் and +2 + 3 up to n. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ சிக்மா i is equal to 1 up to n i. ஸோ இங்கே nக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், n + 1. சிக்மா i is equal to 1 n + 1 and i. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீரைட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தெரியணும், என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா i is equal to 1 5 i. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா சிக்மா i is equal to 1 up to 4 i + 5ன்னு எழுதலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எழுதலாம். சேம் மீனிங் எப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ இங்கே ஐக்கு 1லேருந்து 5 வரைக்கும் நான் 5 வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபார் தி கான்ஸ்டன்ட் வேல்யூ ஐ. ஸோ என்ன மீனிங் இங்கே 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும் 9 11 12. ஸோ 15 ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஐக்கு 1லேருந்து 4 வரைக்கும் நான் போட்டால் என்ன வரும் சேம் 1 + 2 + 3 + 4 which means இங்கே என்ன வரும் எனக்கு 7 9 10ன்னு வரும் ப்ளஸ் 5 இங்கே தனியாக எழுதியிருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வரும் இங்கேயும் எனக்கு 50. ஸோ த சேம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம் அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம் which means 5 - 1 மேலே போட்டிருக்கேன் ப்ளஸ் போட்டு இந்த சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ ரீரைட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ சிக்மா i = 1 up to இங்கே என்ன பண்ணியிருக்கேன் 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி n + 1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் n. இங்கே இருக்கிற ஐயை நான் அப்படியே சேஞ்ச் பண்ணல, இங்கே இருக்கிற ஐயை அப்படியே தான் எழுதியிருக்கேன். ப்ளஸ் போட்டு இங்கே மேலே இருக்கிற வேல்யூ அப்படிங்க எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே மேலே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா எனக்கு n + 1ங்கிற வேல்யூ இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிக்மா i = 1 up to ni அப்படிங்கிறது வந்து என்ன, இதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுதியிருக்கோம் நம்ம சிக்மா i = 1 up to n is equal to இது எதுக்கு 1 + 2 + 3 up to n. and the given statementல 1 to n நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் n × n + 1 divided by 2. So this statement can be rewrite as n × n + 1 divided by 2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா n + 1 இருக்குது. ஸோ இப்போ நார்மல் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான். இங்கே கீழே 2 LCM இருக்குது. ஸோ 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கரஸ்பாண்டிங் இங்கே என்ன உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் n × n n² + n × 1 n ப்ளஸ் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2 × n + 1 divided by 2. ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன் n² + n ப்ளஸ் 2 என்னால் மல்டிப்ளை பண்ணால் 2n ப்ளஸ் 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 divided by 2. ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். பவரில் இங்கே மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. ஸோ n² ப்ளஸ் 2n + n வந்து 3n + 2 divided by 2. ஸோ இப்போ இதுதான் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHSோட வேல்யூ வந்து n² + 3n + 2 divided by 2ங்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு சால்வ் பண்ண போகிறோம் ஃபார் இண்டக்டிவ் ஸ்டெப். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 divided by 2. ஸோ இண்டக்டிவ் ஸ்டெப் இஸ் நத்திங் பட் n-க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் n + 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இங்கே n-க்கு பதிலாக n + 1 எழுதிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே உள்ளே இருக்கிற n-க்கு பதிலாகவும் n + 1 எழுதிக்கிறேன். ஆல்ரெடி +1 இருக்குது. ஸோ +1 எழுதிக்கிட்டேன் divided by 2. ஸோ இப்போ இங்கே n + 1 × n + 2 divided by 2. ஸோ இப்போ இங்கே இதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் n கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது n² + 2n ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1n + 2 divided by 2. இங்கே ரீரைட் பண்ணி எழுதும்போது அதே மாதிரி n² + 3n + 2 divided by 2. ஸோ இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னா RHS வேல்யூ n² + 3n + 2 divided by 2. இதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா n² + 3n + 2 divided by 2. So by using inductive step we proved left hand side is equal to right hand side. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இண்டக்டிவ் ப்ரூஃப் கேட்டாங்கன்னா பேசிஸ் ஸ்டெப் வேல்யூ எடுத்துக்கணும். எய்தர் 0 or 1 கொடுக்கணும். ஒருவேளை இப்போ கொஷினில் வந்து இந்த கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் n-க்கு 0 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் n 0 விட அதிகமாக இருக்குன்னு கொடுத்ததுனால n-க்கு 1ன்ற வேல்யூ எடுத்துக்கிறேன். LHS = RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இண்டக்டிவ் ஸ்டெப்பையும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த கண்டிஷன் வந்து மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ LHS வேல்யூ எழுதிட்டு அகைன் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்துகிட்டு அதே மாதிரி n-க்கு n + 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மோர் ஆர் லெஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் LHS = RHS அப்படின்னு சொல்லி ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இண்டக்டிவ் ப்ரூஃப். So the next one is design of DFA. Already we saw what is finite automata. It is an abstract mathematical model to accept input and process through various intermediate states and finally generates an output. So finite automata have 5 tuples. Capital M is equal to capital Q, sigma, del, Q0 and capital F. Each and every tuple have some meaning.
So finite automata have two types, one is DFA and another one is NFA. So the main difference between NFA and DFA is in DFA there is only one possible state from the current state to next state for the single input. But in NFA there are many choices, maybe many choices for the single input symbol from the current state to the next state. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ ஃபைனட் ஆட்டோமேட்டா ரெண்டுமே ஃபைனட் ஆட்டோமேட்டா தான், ரெண்டுமே ஒரு டிசைன் மாடல் தான். பட் டிஎஃப்ஏல இப்போ கரண்ட்டாக Q0னு ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த Q0னு ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் இருந்து ஒரு சிங்கிள் இன்புட் ஏன்ற ஒரு சிங்கிள் இன்புட்டை வாங்கி அது நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு தான் போகும். தேர் இஸ் ஒன்லி ஒன் பாத் தான் இருக்கும். பட் டிஎஃப்ஏல இட் மே ஹாவ் மோர் தென் ஒன் பாத் ஃப்ரம் த கரண்ட் ஸ்டேட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் NFA அண்ட் DFA. ஸோ எக்ஸாமில் கொஷின் உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க. ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டு DFA வந்து ட்ரா பண்ண சொல்லுவாங்க அண்ட் NFA ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பேசிக் ஃபார் TOC. ஸோ ஒரு ஃபைனட் ஆட்டோமேட்டாக உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கொடுத்தாலும் ட்ரா பண்ண தெரியணும், அப்போ தான் ஃபர்தராக இதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின் கேட்பாங்க, அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். பிகினிங் இந்த மாதிரி கேட்பாங்க, ஒரு லாங்குவேஜ் கொடுத்து அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் டேரெக்டாக உங்களுக்கு இங்கே கொடுக்கல, பிகாஸ் A⁴n கொடுத்துட்டு n ≥ 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனை நான் அதில் அப்ளை பண்ணி லாங்குவேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டயக்ராம் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி லாங்குவேஜை நாங்கள் எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜ்ன்றது என்னென்னு கொடுத்துருக்காங்க, A⁴n கொடுத்துருக்காங்க. என்னோட கண்டிஷன் n 0 > இருக்கும். ஸோ இனிஷியலாக n வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ வரும், A⁴0 b. Anything power 0 1, so answer is B. So the next value for n is 1, so A⁴1 b அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்ன வரும், AB. அண்ட் அகெயின் n-க்கு 2ன்ற வேல்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே ஏயோட வேல்யூ என்ன வரும், A² வரும். ஸோ AAB. ஸோ the language எப்படி இருக்கும் அப்படின்னா B AB AAB அண்ட் AAABன்னு சொல்லி இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜ் கொடுத்தாலும் இன்னும் நான் ஃபைனட் ஆட்டோமேட்டா ட்ராப் பண்ணலை. பிஃபோர் தேட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து எழுதிக்கணும். அண்ட் ஈஸியாக டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் எழுதிட்டு ஸோ B ஒரு ஆல்ஃபபெட், AB ஒரு ABங்கிறது ஸ்ட்ரிங்கு, AABங்கிறது ஸ்ட்ரிங். ஸோ லாங்குவேஜோட டெஃபினேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம். லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ இங்கே எல்லா ஸ்ட்ரிங்லேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் போட்டுக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து அது அந்த ஸ்டேட்ஸ்க்கு முன்னாடியோ ஸ்டேட்ஸ்க்கு அப்புறமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல்ஃப் லூப் இல்லை டயக்ராம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே B இருக்குது, BB எண்டு. எல்லா ஸ்ட்ரிங்கும் எதனால் எண்ட் ஆகுது அப்படின்னா Bனால் எண்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி இங்கே Bக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இங்கே Bக்கு முன்னாடி ஒரு A, இங்கே Bக்கு முன்னாடி 2 A, இங்கே Bக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் பியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் வந்து எப்போவுமே Q0ன்னு வைப்போம். ஸோ இது ஸ்டார்ட் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறதுனால நீங்கள் முன்னாடி ஸ்டார்ட்னு எழுதிக்கிறேன். ஸோ அது Bன்ற வேல்யூ கெட் பண்ணி எங்கே போகுது அப்படின்னா எனக்கு Q1. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ட்ரா பண்ணுங்கள். இங்கே B மட்டும்தான் இருக்குது. ஸோ B முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் என்ன ஸ்டேட்டாக இருக்கும், எனக்கு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் போட்டிருக்கேன். ஃபைனல் ஸ்டேட்டை எப்படி இண்டிகேட் பண்ணணும், டபுள் சர்க்கிளில் இண்டிகேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நான் டயக்ராம் ட்ரா பண்ணேன். இப்போ Bக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன இருக்குது, AB இருக்குது, எண்டிங்கில் B இருக்குது, பட் முன்னாடி A இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதோட செல்ஃப் லூப்பில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், A போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னா இங்கே B போட்டிருக்கோம், அப்போ இதுக்கு முன்னாடி வந்து Q0 Q1 போட்டு இங்கே A போட்டு B போடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். அப்படி போடக்கூடாது. பிகாஸ் இங்கே ஏயோட வேல்யூ 0, இங்கே ஏயோட வேல்யூ 1, இங்கே ஏயோட வேல்யூ 2. ஸோ இங்கே A இல்லை, அதனால் இல்லைங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம செல்ஃப் லூப் போட்டிருக்கோம். ஸோ செல்ஃப் லூப் போட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லாமனாலும் இருக்கலாம். ஸோ இனிஷியலாக செல்ஃப் லூப் இப்படி போடும் போது B மட்டும் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அகெயின் ஏயோட வேல்யூ 1ன்னு வரும்போது இது 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஏயோட வேல்யூ 2ங்கும் போது இது 2 டைம் எக்ஸிக்யூட் ஆகி எடுத்துக்கும். ஸோ செல்ஃப் லூப்பில் போடுறதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம், இல்லாமனாலும் இருக்கலாம். அதுதான் அதோட மீனிங், ரைட்டா? ஸோ அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா DFA ஃபார் திஸ் லாங்குவேஜ், ரைட்டா? ஸோ இதோட முடியலை. யூஸ்வலாக ஃபைனட் ஆட்டோமேட்டிவ் எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ட்ரான்சிஷன் டயக்ராம் போடுவோம், இன்னொன்று டேபிள் போடுவோம். ஸோ இது ட்ரான்சிஷன் டயக்ராம். ஸோ கரஸ்பாண்டிங் இங்கே நம்ம என்ன ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரான்சிஷன் டேபிள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ட்ரான்சிஷன் டேபிள் போடும்போது எத்தனை ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட் அண்ட் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல வந்து க்யூன்னு எழுதிக்கணும். க்யூ இஸ் த செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வந்து சிக்மான்றது இன்புட் ஆல்ஃபபெட். இப்போ இந்த டயக்ராமில் என்னென்ன இன்புட் இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஏ அண்ட் பின்னு போட்டுக்கிறேன். எத்தனை ஸ்டேட் இருக்குது, Q0 அண்ட் Q1. ஸோ ஸ்டேட்டில் இங்கே Q0, இங்கே வந்து Q1. இனிஷியல் ஸ்டேட் எப்போவுமே ஆரோ போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு முன்னாடி என்ன போடணும் அப்படின்னா ஸ்டார் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ Q0 ஏன்ற இன்புட் கெட் பண்ணி எங்கே போயிருக்கு அப்படின்னா Q0க்கு போயிருக்கு. Q0 பின்ற இன்புட்டை கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q1க்கு போயிருக்கு. ஸோ Q1 ஏ எந்த இன்புட்டை வாங்கி எங்கேயுமே போகல. ஸோ இது நல் செட்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா டேஷ்னு போட்டு விட்டுருக்கலாம். ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை நான் டிரான்சிஷன் டயக்ராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், டேபிள் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா, இது வந்து டிரான்சிஷன் டயக்ராம். This is the transition diagram for finite automata, and this is transition table for the particular DFA. Right? Those are the representation of finite automata. And again இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. DFAக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா, அந்த டெஃபினேஷன் என்னென்னங்கிறத கிவன் டயக்ராம் அண்ட் டேபிள்லேருந்து எடுத்து எழுதணும். ஃபைனைட் ஆட்டோமேட்டில் 5 டியூப்பில் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் என்னென்னு எடுத்து எழுதணும். க்யூன்றது என்னென்னு சொல்லுவோம், செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்கே என்னென்ன ஸ்டேட் இருக்குது, எனக்கு Q0 அண்ட் Q1 இருக்குது, அதை எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து சிக்மா, என்னென்ன இன்புட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஏ அண்ட் பி இன்புட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து Q0ன்னு இருக்குது. Q0 இஸ் இனிஷியல் ஸ்டேட். இங்கேயும் இனிஷியல் ஸ்டேட் நான் என்ன தான் வச்சுருக்கேன், Q0ன்னு தான் வச்சுருக்கேன். ஸோ Q0. Fன்றது என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட். இந்த டயக்ராமில் எது ஃபைனல் ஸ்டேட், Q1 இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ Q1 போட்டுக்கிறேன். ஃபைனலாக டெல் இஸ் அ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. டெல் ஆஃப் இனிஷியல் ஸ்டேட் வந்து Q0, என்னென்ன இன்புட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் எழுதிக்கணும். நீங்கள் எத்தனை இன்புட் இருக்குது, 2 இன்புட் இருக்குது, ஒன்று ஏ இன்னொன்று பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். Q0 ஏன்ற இன்புட்டை கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, எனக்கு Q0க்கு போயிருக்கு. ஸோ அகெயின் டெல்லுக்கு வந்து Q0 பின்ற இன்புட்டை கெட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு எழுதிக்கோங்க. எங்கே போயிருக்கு, Q1க்கு போயிருக்கு. ஸோ டெல் ஆஃப் Q1, ஏன்னு எழுதும் போது நீங்கள் டயக்ராம் பார்த்து எழுதினாலும் ஓகே, இல்லை டேபிள் பார்த்து எழுதினாலும் ஓகே. ஏன்ற இன்புட்டு கெட் பண்ணி அது எங்கேயுமே போகலை. ஸோ இட் இஸ் நல். அண்ட் ஆல்சோ டெல் ஆஃப் Q1, பின்ற இன்புட்டை கெட் பண்ணி அது எங்கேயுமே போகல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த நல் செட். ஸோ ஒரு லாங்குவேஜ் கொடுத்து உங்களுக்கு டிஎஃப்ஏ ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் அந்த லாங்குவேஜ் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து டயக்ராம் போடணும், டேபிள் போடணும், அண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணணும், அதோட டெஃபினேஷன் டியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். புக்கில் எந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு டயக்ராம் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டயக்ராம் மட்டும்தான் ஆன்சர்னு எழுதக்கூடாது. 6 or 7 மார்க்ஸ்க்கு கேட்கும் போது நீங்கள் இந்த மாதிரி லாங்குவேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், டயக்ராம் போடணும், டேபிள் போடணும், அதோட டியூப்பிள்ஸ் அந்த டெஃபினேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக எடுத்து எழுதணும். So the next problem is design a DFA that accept language is equal to W. W is a set of strings that W belongs to ABC, which means இங்கே இருக்கிற லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ABC contains ABCயாக இருக்கலாம். பட் அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க, ஒன்லி ABAC டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் லாங்குவேஜ் டேரெக்டாக எடுத்துக்கிறேன். என்ன மட்டும்தான் Wவில் இருக்கணும், ABAC. இங்கே Wங்கிறது அந்த செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல, அதை தான் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ABAC. ஸோ அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணால் போதும், டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். ஸோ இது இனிஷியல் ஸ்டேட் இஸ் Q0. ஸோ இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறதுனால ஸ்டார்ட் போட்டுக்கிறேன். அடுத்தது எங்கே போகும், Q1க்கு என்ன இன்புட் கெட் பண்ணி போகும், ஃபஸ்ட் இருக்கிற இன்புட் A. அடுத்தது எங்கே போகும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட் Q2, இங்கே என்ன இன்புட் இருக்குது B. அடுத்தது எங்கே போகும் அப்படின்னா தேர்ட் ஸ்டேட் Q3, இங்கே என்ன இன்புட் இருக்குது A. அடுத்து ஃபைனல் எங்கே போகும், Q4, என்ன இன்புட் கெட் பண்ணிக்கும் C. சிக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ Q4 இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஒரு கண்டிஷன் வச்சு கொடுத்துருந்ததுனால நம்மளுக்கு நிறைய செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்துச்சு. இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் அவங்களே டேரெக்டாக ஒன்லி ABAC கொடுத்துட்டாங்கன்னா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு இதை சேர்த்து ட்ரா பண்ணிட வேண்டியதான். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜ் கொடுத்து அதில் நிறைய ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, இப்படி நிறைய ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு மட்டும் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ அந்த காமனாக B இருக்குது ரைட்டா. ஸோ பிக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறதுல செல்ஃப் லூப் போட்டுக்கோங்க, பிக்கு அடுத்து இருந்ததுன்னா பின்னாடி இருக்கிறதுல செல்ஃப் லூப் போட்டுக்க போகிறோம். இல்லை லாங்குவேஜ் வந்து ஒன்லின்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதி என்ன பண்ணால் போதும், இப்படி டயக்ராம் போட்டால் போதும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் ட்ரான்சிஷன் டேபிள் போடணும். டேபிள் இந்த ப்ரீவியஸில் போட்டோம் பார்த்தீங்களா, என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் போட்டு இன்புட்ஸ் போட்டோம். ஸோ இங்கே அந்த மாதிரி டேபிள் போட்டிங்கன்னா என்ன போடுவீங்க, எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, 5 ஸ்டேட் இருக்குது. ஸோ Q0, Q1, Q2, Q3, Q4 ஸ்டேட் போட்டுக்கணும். இங்கே என்னென்ன இன்புட் இருக்குது, ABC, AB இருக்குது, C இருக்குது. இன்புட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது எழுதணும் அவசியம் கிடையாது, 1 டைம்ஸ் எழுதுனா போதும். ஸோ இந்த மாதிரி இப்போ டேபிள் ட்ரா பண்ணி என்னென்ன இன்புட் கெட் பண்ணி அது எங்கெங்கே போயிருக்கோ அதை எழுதிக்கோங்க. இல்லாததை வந்து என்ன பண்ணிக்கலாம்,
நல்னு போட்டு எழுதிக்கலாம். ஸோ டேபிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டியூப்பிள் mg = q சிக்மா டெல் q நாட் எஃப் அதை எடுத்து எழுதி டயக்ராம் வந்து ஒவ்வொன்றா என்ன பண்ணணும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் DFA. So the next problem is design a DFA that accept L is equal to W. Wங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. belongs to 0 1 star அப்படின்னா 0 or more times where every 0 in W has 1 immediately to its rights. ஸோ இங்கே வந்து கண்டிஷன் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. டபிள்யூவில் வர்ற 0க்கு ரைட் சைடில் இம்மீடியட்டாக என்ன இருக்கணுமா 1 இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டயக்ராம் போட போகிறேன். இப்போ Q0 Q1க்கு போகுது. என்ன இன்புட் கெட் பண்ணுது 0 கெட் பண்ணி போகுது. ஸோ 0 இருந்தால் அதோட இம்மீடியட்டில் ரைட்டில் என்ன இருக்கணும் கண்டிப்பாக எனக்கு 1 இருக்கணும். ஸோ Q2 இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவோட டயக்ராம் அவுட்புட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 இருக்கும். இப்படி தான் இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு ஃபைனைட் ஆட்டோமேட்டட் டயக்ராம் கூட போடலாம். இப்போ Q0 இங்கே Q1 இருக்கும் 0 இருக்குது. ஸோ 0 வந்துருச்சு அப்படின்னா அதோட இம்மீடியட்லி ரைட்டில் என்ன வரும் அப்படின்னா எனக்கு 1 வரும். இதோட முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அகெயின் இப்படி போட்டு இந்த செல்ஃப் லூப்பில் என்ன போட்டுக்கலாம் 0 போட்டுக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இங்கே 0 அடுத்து 1. இப்போ Q2 வந்து ஃபைனல் ஸ்டேட் இப்போ கிடையாது. ஸோ Q2லேருந்து Q1க்கு போகும்போது 0 அகெயின் Q1லேருந்து 1க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இது ஃபைனல் ஸ்டேட். பிகாஸ் இதுவும் ட்ரூ தான். ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் 0 இருக்கோ அதோட ரைட்டில் இமீடியட்லி எனக்கு என்ன இருக்கணும் 1 இருக்கணும். 1க்கு அடுத்து என்ன இருக்கணும் அவங்க கண்டிஷன் கொடுக்கல. ஸோ 1க்கு அப்புறம் என்னனாலும் இருக்கலாம். பட் 0 இருந்தால் அதோட இமீடியட்லி ரைட்டில் என்ன இருக்கணும் எனக்கு 1 இருக்கணும். ஸோ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவும் கரெக்டு தான், இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவும் கரெக்டு தான். ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா DFA டிசைன் பண்ணுறது 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் கொடுத்துருந்தாங்களா. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து A⁴ அப்படின்னு இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி லாங்குவேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே டேரெக்டாக கண்டெய்ன்ஸ் ஒன்லின்னு கொடுத்தாங்கன்னா அந்த லாங்குவேஜை மட்டும் எழுதிக்கிறீங்க. தேர்டு வந்து இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களாக லாங்குவேஜ் எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 1 இருக்கலாம். 0க்கு இமீடியட்லி ரைட்டில் 1 இருக்கும். அடுத்து 0க்கு அடுத்து 1 இருக்கலாம். இன்னொரு 0க்கு அடுத்து இன்னொரு 1 இருக்கலாம். அப்புறம் 0க்கு அடுத்து 0 எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே 1 இருக்கணும். பட் 1க்கு அடுத்து என்ன கூட இருந்துக்கலாம் 1 கூட இருக்கலாம். பிகாஸ் இங்கே 1 ஃபாலோ பண்ணி இது இருக்கக்கூடாது அது இருக்கலான்ற மாதிரி கண்டிஷன் கொடுக்கல. பட் 0 இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக என்ன இருக்கணும் 1 வந்து இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ட்ரான்சிஷன் டயக்ராம் போடணும். அடுத்து இந்த டயக்ராம் வச்சு இந்த டியூப்பிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். mg = இதில் எது Q, என்ன சிக்மா, டெல் எது, Q0 எது, F எதுங்கிறது இந்த டயக்ராம் வந்து என்ன பண்ணணும் எடுத்து எழுதணும். So the next problem is design a DFA that accept only 101. ஸோ இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். only 101ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம் நம்ம லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு 101ன்னு எழுதிட்டு அதே மாதிரி டயக்ராம் என்ன பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிக்கலாம். Q0 இஸ் த இனிஷியல் ஸ்டேட். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து Q1. ஸோ இங்கே என்ன வரும் ஃபஸ்ட் என்ன இன்புட் இருக்குது 1 இருக்குது. அடுத்தது எங்கே போகும் Q2ன்ற நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும். இங்கே என்ன இன்புட் இருக்குது 0. ஸோ ஃபைனலாக இது எங்கே போகும் ஃபைனல் ஸ்டேட் Q3. பிகாஸ் இங்கே 1க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்ன வரும் 101. ஸோ ஒன்லின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக போட்டு என்ன பண்ணிக்கலாம் டயக்ராம் போட்டுக்கலாம். திருப்பி நான் சொல்கிறேன் டிசைன் DFAன்னு இந்த ஒரு டயக்ராமோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ட்ரான்சிஷன் டேபிள் போடணும். அதுக்கு அடுத்து அந்த டியூப்பிள் mg இதெல்லாம் எடுத்து எழுதணும். ரைட்டா. So the next problem is design DFA that accepts even number of A's over sigma is equal to A. இங்கே சிக்மான்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் இருக்கிற இன்புட் அங்கே என்ன மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க A மட்டும் இருக்கணும். அண்ட் நீங்கள் ட்ரா பண்ணுற DFA எப்படி எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் A வச்சு நீங்கள் டயக்ராம் வரைய போகிறீங்க. அந்த டயக்ராமோட கவுண்ட் எப்படி இருக்கணும் ஈவன் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் இப்போ லாங்குவேஜ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர் என்ன அர்த்தம் 2 4 6 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 2னா எத்தனை A இருக்கலாம் 2 A இருக்கலாம். அடுத்து 4 A இருக்கலாம். அடுத்து 6 A இருக்கலாம். அடுத்து 8 A இருக்கலாம். இப்படி என்னவா ஈவன் நம்பர் ஆஃப் ஏஸாக போயிட்டே இருக்கணும். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு லாங்குவேஜில் மோர் தென் 1 ஸ்ட்ரிங் இருந்தால் எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணணும் டயக்ராம் போடணும். ஸோ இங்கே பாருங்கள் பிகினிங்கில் இருக்கிற AA எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். ஸோ ஏயை ஃபாலோ பண்ணி இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஏயை ஃபாலோ பண்ணி AA, இங்கே ஏயை ஃபாலோ பண்ணி 4 A இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு மட்டும் காமனாக எல்லா ஸ்ட்ரிங்கில் எது காமனாக இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டஸ் Q0. இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறதால இங்கே ஸ்டார்ட் போட்டுக்கிறேன். ஸோ Q0லேருந்து அது எங்கே போகும் அப்படின்னா Q1க்கு ஏன்ற இன்புட்டு கெட் பண்ணி போகும். அகெயின் அது எங்கே போகும் Q2க்கு போகும். செகண்ட் ஏவை ஃபாலோ பண்ணி இங்கே ஏவை ஃபாலோ பண்ணி எதுவுமே இல்லை. ஸோ Q2 இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கும்.
ஸோ இதுக்கு ட்ரா பண்ணும் ஒன்று நான் இந்த டயக்ராம்லேயே சேர்த்து ட்ரா பண்ணலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால திருப்பி நான் உங்களுக்கு இன்னொரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாக போடுறேன். Q0 இது வந்து ஸ்டார்ட் ஸ்டேட். ஸோ இதை பார்த்துக்கோங்க சரியா. இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது A. ஸோ அது எங்கே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் Q1க்கு போகும். அடுத்து எங்கே போகும் Q2ன்ற ஸ்டேட்க்கு போகும் செகண்ட் A. ஸோ தேர்டு ஒரு A இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ரிப்பீட் இங்கே உள்ளேயே போடுறேன். ஸோ A இந்த தேர்ட் A. அடுத்து ஃபோர்த் A வரும்போது அது இங்கே போயிடும். ஸோ இதோடு முடிஞ்சிருன்றதுனால இங்கே எது ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும் Q2. ஸோ இங்கே என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A. ஸோ இதை நீங்கள் ஒரே டயக்ராமில் எங்கேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால இங்கே போட்டிருக்கேன். இது என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் இப்போ அடுத்து 6A எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் A வரும், செகண்ட் A வரும், தேர்ட் A இங்கே வரும், ஃபோர்த் A இங்கே வந்துடும், ஃபிஃப்த் A அகெயின் இங்கே போகும், லாஸ்ட் A திருப்பி இங்கே போகும். இது எத்தனை தடவை இந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டபுள் ஏக்கு பின்னாடி வர்ற A வந்து என்னவாகிட்டே போகும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து DFA டயக்ராமில் உங்களுக்கு வேறு மாதிரி டைப்பில் லாங்குவேஜஸ் கொடுத்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் டயக்ராம் டேபிள் போட்டுக்கோங்க அண்ட் அதோட டியூபிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் NFA. DFA முடிஞ்சது. இப்போ NFA DFAக்கு வந்து நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்ன டிஃப்ரென்ஸ் வருங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் லாங்குவேஜ் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அங்கே அதே மாதிரி NFA நம்ம ட்ரா பண்ண போகிறோம். லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் புதுசாக வந்து ஒன்று A பவர் ஸ்டார் A + B கொடுத்துருக்காங்க. எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இங்கே டேரெக்டாக லாங்குவேஜ் ஒரே ஒரு இது கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுதான், டேரெக்டாக டயக்ராம் ட்ரா பண்ணிக்க வேண்டியதுதான். Q0 இனிஷியல் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது A இருக்குது. ஸோ Q0 வந்து A கெட் பண்ணி எங்கே போகுது Q1க்கு போகுது. அடுத்து A பவர் ஸ்டார்னு இருக்குது ரைட்டா. A பவர் ஸ்டார்னு என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ A ஸ்டார் ஆர் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா பவர் ஸ்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சிக்மா பவர் ஸ்டார், சிக்மா அப்படின்னா என்ன இன்புட் ஆல்ஃபபெட் ஆனாலும் உங்களுக்கு அது இருக்கலாம். ஏபின்னு கிடையாது, 0 1 என்ன இன்புட் ஆல்ஃபபெட் ஆனாலும் இருக்கலாம். இங்கே சாம்பிளுக்கு ஏன்னு எடுத்துக்கேன். இப்போ ஏன்றது இன்புட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாருங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளீன் க்ளோஷர். மேலே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் க்ளோஷர். ஸ்டார் இருந்து அது என்னவும் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் க்ளோஷர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை க்ளீன் க்ளோஷர் ப்ளஸ் இருந்தால் பாசிட்டிவ் க்ளோஷர். ரெண்டுக்கும் பெருசு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்டார் அப்படின்னா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி 0 or more டைம்ஸ் ரைட்டா. அக்கரன்ஸ் ஆஃப் த இன்புட் சிம்பிள்ஸோட அக்கரன்ஸ் வந்து 0 or more டைம்ஸ் இருக்கும். இப்போ 0 டைம் அக்கறை ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், அது அக்கறை ஆகலன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் எம்டி ஸ்ட்ரிங், நல் ஸ்ட்ரிங். 0க்கு அடுத்து என்ன வரும், இப்போ 0 டைம்ஸ் 0 or more டைம்ஸ் ரைட்டா. A ப்ளஸ்ங்கிறது வந்து 1 or more டைம்ஸ். ஸோ 0 டைம்ங்கிறது எம்டி. அடுத்து என்ன வரும், 1 டைம் இது அக்கறை இருந்துச்சுன்னா A ஒரு தடவை இருக்கும். அடுத்து 2 டைம்ஸ்னால் 2A, அடுத்து 3னா 3A. இது ஏக்குன்னு இல்லை. ஒருவேளை இப்போ இதில் வந்து 1 பவர் ஸ்டார் இருந்தாலும் என்ன அர்த்தம், எம்டி வரும், அடுத்து ஒரு 1 வரும், டபுள் 1 வரும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 or more டைம்ஸ், ஒரு தடவை அக்கறை இருக்கும், 2 தடவை. இங்கே எப்சிலான் இல்லாமல் இருந்து அது வந்து பாசிட்டிவ் க்ளோஷர். எப்சிலானோட சேர்த்து எழுதணும் அப்படின்னா அது வந்து க்ளீன் க்ளோஷர் ரைட்டா. ஸோ அப்போ இது தெரிஞ்சால் தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதில் A பவர் ஸ்டார்னா என்ன அர்த்தம் சொன்னேன், 0 or more டைம்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருக்கலாம், அப்போ இல்லாமனாலும் இருக்கலாம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா செல்ஃப் லூப்பில் போடணும். பிகாஸ் இப்போ A பவர் ஸ்டார் அப்படின்னா 0 டைமாக இருக்கலாம். அப்போ 0 டைமாக இருக்கும் போது அதுக்கு நான் Q1லேருந்து இன்னொரு ஸ்டேட் போட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, டயக்ராம் வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃப் லூப்பில் போட்டுக்கிறேன் ரைட்டா. ஸோ அடுத்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேட் போட்டு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, B. ப்ளஸ் இருந்தாலே என்ன மீனிங்னா எய்தர் A or B அப்படின்னு அர்த்தம். ஸோ A, Bனா என்ன அர்த்தம்னா ஒன்று Q1 A கெட் பண்ணி Q2க்கு போகலாம், இல்லை Q1 வந்து B கெட் பண்ணி Q2க்கு போகலாம். எய்தர் A or B அப்படிங்கிறது தான் இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா A, B. ஸ்டார்னு வந்துட்டு அப்படின்னால இது என்ன மீனிங் அப்படின்னா செல்ஃப் லூப், அதை வந்து மறந்துடாதீங்க. So this is the next problem. Design a NFA with no more than 5 states. For this set, 2 செட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, யூனியன் ஆப்ரேஷன். ஸோ இதை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஜஸ்ட்டு 2 என்ன பண்ணுங்கள், இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இப்போ இந்த லாங்குவேஜ் எழுதிப்போம். இங்கே A இருக்குது, அதில் எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. ஸோ அப்படியே எழுதிக்குவோம். அடுத்து Nக்கு வந்து 0 இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தானே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் Nக்கு 0 அப்ளை பண்ணேன்னா எதுவுமே வராது. ஸோ ABA கமா போட்டுக்கிறேன். அடுத்து Nக்கு 1 போட்டேன்னா என்ன வரும், ABன்னு வரும். அடுத்து Nக்கு 2 போட்டேன்னா ABA BB. பியோட வேல்யூ மட்டும்தான் எனக்கு என்னவாகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ABA எனக்கு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும்.
ரைட்டா. ஸோ அடுத்து இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபி, இங்கே எண்ணுக்கு வந்து 0 விட அதிகம் தான் சொல்லியிருக்கோம். ஸோ எண்ணுக்கு 1 வேல்யூ போட்டோன்னா ஏபிஏ வரும். அடுத்து இங்கே ஏபி வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும், ஏயோட வேல்யூ மட்டும் டிபெண்ட்ஸ் ஆன் த என் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், யூனியன் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்கா ஒரு கண்டிஷன், மோர் தேன் 5 ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நான் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறத காமனாக வரைகிறேன். ஸோ Q0லேருந்து ஏ கெட் பண்ணி Q1க்கு போகுது. அடுத்து Q1லேருந்து பி கெட் பண்ணி Q2க்கு போயாச்சு. இங்கே என்ன இருக்குது, ஏ. எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கோம், காமனாக இருக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ காமனாக இங்கே என்ன இருக்குது, ஏபிஏ. ஸோ அதனால் ஏபிஏக்கு டயக்ராம் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இங்கே பியோட வேல்யூ இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. இங்கே இல்லை அங்கே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஸ்டார் 0 ஆர் மோர் டைம்ஸ் எடுப்போமா. இங்கே எம்டியாக இருக்குது, அடுத்து ஏ இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருந்து என்ன பண்ணுவோம், செல்ஃப் லூப் போட்டு பியோட வேல்யூ போட்டுக்கிறேன். ரைட்டா. ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் முடிஞ்சிச்சு. அடுத்து இதை நான் யூனியன் பண்ணும். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ஸ்டேட் வந்துருச்சு. ஸோ இன்னும் நான் ஒரு ஸ்டேட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ஸை இது கூட என்ன பண்ணிக்கிறேன், யூனியன் போட்டு ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி Q0லேருந்து ஏ கெட் பண்ணி Q1க்கு போகுது, Q1லேருந்து பிஏ கெட் பண்ணி Q2க்கு போயிடுச்சு. ரைட்டா. அடுத்து Q2லேருந்து அது என்ன எனக்கு வாங்கணும் அப்படின்னா ஏ வாங்கி ஃபைனலில் முடியணும். பட் நான் இதை எங்கேயும் ஏ இருக்குது. ஸோ ஃபைனலாக இங்கே நான் முடித்தேன் அப்படின்னா அடுத்து திருப்பி இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஏன்ற வேல்யூ வரும். ஸோ அதனால் Q2லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ வேல்யூ கெட் பண்ணி இங்கே Q4க்கு போட்டிருக்கேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஏயை வந்து செல்ஃப் லூப்பில் போட்டாச்சு. ரைட்டா. ஸோ இது NFA. ஸோ இந்த NFAக்கும் DFAக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா புரியும். பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட் வந்து Q2. ரைட்டா. இந்த Q2ன்றது வந்து ஏன்ற சிங்கிள், ஏன்றது ஒரு இன்புட்டு தான். ஆனால் அந்த ஏக்கு Q2லேருந்து அது Q3க்கும் போயிருக்கு, Q2லேருந்து அது எங்கேயும் போயிருக்கு பாருங்கள், இங்கேயும் ஏன்ற இன்புட்டு தான் Q4க்கு போயிருக்கு. ஸோ தேர் மே பி, ரைட்டா, தேர் மே பி மோர் தேன் ஒன் பாத் ஃபார் தி சிங்கிள் இன்புட் ஃப்ரம் த கரண்ட் ஸ்டேட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா தட் இஸ் NFA. Q3 இப்போ Q2ன்றது ஒரு ஸ்டேட்டு தான், ஏங்கிறது ஒரு இன்புட்டு தான். பட் ஸ்டேட் போயிருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா Q3 வேறு ஸ்டேட், Q4 வேறு ஸ்டேட். ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு NFA. பட் DFAவாக இருந்தால் இப்போ Q2 வந்து ஏன்ற ஒரு இன்புட்டை வாங்கி நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் பாத் ஃப்ரம் த கரண்ட் ஸ்டேட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா அது DFA. தேர் மேபி மோர் தேன் ஒன் பாத் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா NFA. So the next problem is design a NFA to accept the string containing the substring 0101. சப்ஸ்ட்ரிங்னா ஒன்றுமே இல்லை, அந்த இன்புட் சிம்பிளில் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 0101 இருக்கணும். ஸோ சேம் DFAல பார்த்த மாதிரி லாங்குவேஜ் ஈக்குவல் டு 0101 எழுதிக்கிறேன். வேறு எதுவுமே அங்கே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு Q0 0 கெட் பண்ணி Q1, Q1 1 கெட் பண்ணி Q2, Q2 0 கெட் பண்ணி Q3, Q3 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு Q4. ஸோ இருக்கிறதுக்கு அப்படியே என்ன பண்ணியாச்சு, டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, அடுத்து ட்ரான்சிஷன் டேபிள் போடணும் அண்ட் அந்த டெஃபினிஷன் வந்து என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் design a NFA that accept the language is equal to, language தான் இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், string x which is belongs to a, b. அதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா a and b காம்பினேஷனுக்கு AABயில் எண்ட் ஆகணும். ரைட்டா. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், இனிஷியலாக AAB, பிகாஸ் எண்டிங்கில் அது எனக்கு என்ன மட்டும் இருந்தால் போதும், அவங்களே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, AABன்னு கொடுத்துட்டாங்க. ஏஏபிக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா A and Bயோட காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக Q0 வந்து என்ன எடுத்துக்கிறேன், ஸ்டார்ட் ஸ்டேட்னு எடுத்துக்கிறேன். ஸோ Q0லேருந்து என்ன இன்புட் வேணும், ஏ கெட் பண்ணி அது எங்கே போகுது அப்படின்னா Q1க்கு போகுது, அகெயின் Q2க்கு போகுது. செகண்ட் என்ன இன்புட் இருக்குது, ஏன்றது கெட் பண்ணி Q2க்கு போகுது. ஸோ ஃபைனல் ஸ்டேட் வந்து என்ன கெட் பண்ணியிருக்கு அப்படின்னா B கெட் பண்ணி போயிருக்கு. ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்ன வரும் அப்படின்னா AAB. ஸோ இந்த ஃபைனட் ஆட்டோமேட்டாக எண்ட்ஸ் வித் AAB, எண்டிங் AABயில் முடிஞ்சிருச்சு. ரைட்டா. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல செல்ஃப் லூப் போட்டு ஏஓ பியோ நான் போடக்கூடாது, பிகாஸ் இதோட எண்டிங் எனக்கு எப்படி தான் இருக்கும், பியில் தான் எண்ட் ஆகணும். ஸோ அதோட பிகினிங்கில் நான் என்னன்னாலும் போட்டுக்கலாம், செல்ஃப் லூப்பில் A, Bன்னு போட்டுக்கலாம். ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, செல்ஃப் லூப் போட்டால் அது இருக்கலாம் இல்லாமனாலும் இருக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் கண்டிப்பாக AAB. பட் செல்ஃப் போட்டேன்னா A இருக்கலாம் ஆர் B இருக்கலாம். ரைட். இது ஏன் NFAன்னு இங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா இங்கேயும் பாருங்கள், Q0ங்கிறது ஒரு ஸ்டேட், பட் சேம் இன்புட், ஏன்றது ஒரு இன்புட், ஏன்றது சேம் இன்புட். பட் Q0 A வாங்கி Q0க்கு போகுது, Q0 A வாங்கி Q வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுனால தான் இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா NFA.
இப்போ இந்த சேம் ப்ராப்ளமை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஎஃப்ஏன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. அப்போ இங்கே என்ன வராது அப்படின்னா ஏ எழுத மாட்டோம், எது மட்டும்தான் எழுதுவோம் அப்படின்னா பின்னு தான் எழுதுவோம். பிகாஸ் ஆல்ரெடி Q0 ஏ கெட் பண்ணி Q1க்கு போயிடுச்சு. ஸோ திருப்பி Q0 வந்து ஏன்ற ஸ்டேட் இன்புட்டை வாங்கி வேறு ஸ்டேட்டுக்கு போக முடியாது டிஎஃப்ஏவாக இருந்தால். ஸோ டிஎஃப்ஏனா இங்கே என்ன வராது, ஏ வராது. பட் என்எஃப்ஏனா என்ன பண்ணிக்கலாம், ஏ வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. there is only one path from the current state to next state அப்படின்னா that is DFA. there may be more than one path from current state to next state அப்படின்னா that is NFA.